ஒரு காலத்தில் பெண்கள் 100 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, ஆண்களோட பேசுவதற்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் ஒழிக்கணும், பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறணும்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டது. திராவிட இயக்கம் துவக்கப்பட்டதே அதுதான் காரணம். தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய சமையல் கரண்டியை பிடிக்கிட்டு அவங்க கையில புத்தகத்தை கொடுக்கணும், பெண்கள் படிச்சு முன்னேறணும்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் புத்தகத்தை மட்டும் இல்ல, கூட லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இத்தனை மகளிர் இவ்வளவு பெருமையோடு ஆட்டோ ஓட்டுநர்களாக அமர்ந்திருக்கிறீங்க. உங்களால் பார்க்கும்போது மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. இன்னைக்கு சென்னையோட ஒரு அடையாளமாக இருப்பது இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் நீங்க தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் கூகுள் மேப் யூஸ் பண்றோம். ஆனா கூகுள் மேப் இல்லாத காலத்துல சென்னையோட மேப்பா இருக்கக்கூடியது இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் நீங்க தான். அந்த அளவுக்கு சென்னையினுடைய ஒவ்வொரு சாலையையும் ஒவ்வொரு தெருவையும் அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க நீங்க. அப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உங்களை சந்திச்சு உங்களோட பொங்கல் கொண்டாடுறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இவ்வளவு இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடியெல்லாம் கல்வி அறிவு பெற்றவங்கன்னு சொன்னா எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஆனா இன்னைக்கு அது பத்தாது. இப்ப கல்வி அறிவுன்னு சொன்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய காலத்துல பிசிக்கல் ஸ்கில் அதை தவிர டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய 1500 மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு ஒளிமயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் மாசு அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு தகுதி திறமை கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க. ஆனா நம்முடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் என்பதற்கு சொன்னாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சாட்சியாகத்தான் இன்னைக்கு இத்தனை மாணவிகள் இளைஞர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க.